சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன். அதை உன்னிடம் சொல்கின்றேன். இதற்கு நீ பதில் சொல்வாயா? நான் என்ன சொல்கிறேன் என்பதை முழுமையாகவும் பொறுமையாகவும் இறுதியாகவும் நீ கேட்க வேண்டும். இத்தனை காலமாக நீ தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஒவ்வொரு நாளும் எத்தனை வேதனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். இதை நான் அனுதினமும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நானும் எத்தனையோ முறை அவர் மனதில் பேசியும் விட்டேன். இன்னும் நல்ல ஒரு முடிவை அவர்கள் எடுக்காமல் தாமதித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்னும் உன் சாயப்பா உன் கண்ணீரை பார்க்க நான் தயாராக இல்லை. அதனால் இப்பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் குழந்தையே. இந்த நேரம், இந்த நிமிடம் உன் துணையின் வீட்டிற்கு உன் சாயப்பாவாகிய நான் செல்லப் போகிறேன் என்று ஒரு நல்ல முடிவு ஒன்று தான் உன்னை பார்க்க நான் விரும்புவேன். என் அன்பு குழந்தையே, உன் துணையை பார்த்து நான் கேட்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் நீ என்ன முடிவுத்தான் எடுத்திருக்கிறாய் என்று நான் கேட்பேன். அதற்கும் அவர்கள் சரிவர பதில் என்னிடம் சொல்லவில்லை என்றால் அவர்களை காலத்தின் கையில் ஒப்படைத்து விடுவேன். எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள் என் குழந்தை அவர் கண்ணீர் வடிக்க விட்டார். ஒருவரால் ஒருவர் மனம் நொந்து கண்ணீர் விட்டால் அது எத்தனை பாவத்திற்கு சமம் என்று தெரியுமா? அந்த பாவம் சுமக்க முடியாத அளவு கவனமாக இருக்கும். அதை அவர்கள் மேல் சுமத்தியும் நின்று விடுவேன் என்று இன்று அவர்கள் ஒரு நல்ல முடிவை எனக்கு தந்தே தீர வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? நீ அனுதினமும் என்னிடம் கண்ணீர் விட்டு என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு இன்று வரை நான் அமைதியாகத்தானே இருக்கின்றேன். காலம் பதில் சொல்லும். என் அன்பு குழந்தையே என்று உன்னிடம் சொன்னால் நீங்கள் சரி செய்ய மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வி கேட்கின்றாய் அல்லவா? அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடித்தான் இன்று நான் செல்கின்றேன். இன்று உனக்கு ஒரு நல்ல முடிவையும் நான் தரப்போகின்றேன். இந்த முடிவை எதிர்பார்த்து நீ காத்திரு. அவர்கள் இன்று எனக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்காவிட்டால் பாவத்தின் சம்பளத்தை அவர்கள் கொடுத்துவிட்டுத்தான் நான் வருவேன். நீ எதை நினைத்தும் குழம்பிக் கொண்டு கவலையோடு இருக்காதே. உனக்கான அத்தனையையும் நல்லவையும் நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். உன் வாழ்வில் வெறுமையையும் கவலையையும் மட்டும் நான் இடம் விட்டு விடமாட்டேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னுடன் உன் சாயப்பாவாகிய நான் இருக்கிறேன் என்று நீ நம்பினால் உன் மனதிலிருந்து இந்த கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் சாயப்பாவாகிய எனக்காக அனைத்தையும் நன்மையில் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையில் மன நிம்மதியோடு நீ காத்திரு. உனக்கான நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன்னை தேடி மீண்டும் வருவேன். அனுதினமும் நிம்மதியாக உறங்க வேண்டும். போர்வைக்குள் கண்ணீர் விடுவதை என்னால் காண முடியவில்லை. உன் வாழ்வில் நீ நிம்மதியை அடைந்தே தீர வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் குறிக்கோள். நீ நிம்மதியாக இரு. உனக்கான நல்ல முடிவோடு உன்னை காண நான் வருவேன். உன்னோடு நான் இருக்கின்றேன். எதற்கும் கவலைப்படாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இனி எதற்காகவும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ தேவையில்லை. உன்னோடு உன் நிழலாய உன் சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.